Ladies and gentlemen, thank you for being here. இன்னைக்கு இந்த வீடியோல துபாயின் 2019ஆம் ஆண்டு துபாய் மன்னருடைய முன்னாள் மனைவியான பிரின்சஸ் ஹயா கிட்ட துபாய் அரசர் மாளிகையில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பிரிட்டிஷ் நீதிபதி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொன்ன பிரின்சஸ் ஹயாவோட பதிலை கேட்டுட்டு அந்த கோர்ட்ல இருந்த எல்லாரோட முகத்திலையும் அவ்வளோ ஒரு பெரிய அதிர்ச்சி. துபாயின் துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்களின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறது துபாய் மன்னர் தான். முன்னாள் துபாய் மன்னரான ஷேக் ரஷீத் பின் சையத் அல் மக்தூமோடைய மூணாவது மகன். இவருடைய மூத்த சகோதரரான மக்தூம் பின் ரஷீத் அல் மக்தூமோடைய இறப்புக்கு பின் 2006ஆம் ஆண்டு இவர் ஆட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு வீடியோல துபாய் மன்னரின் வாழ்க்கை எவ்வளவு வசதியானது, அவர் எப்படி செலவு பண்ணாருன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாடா இமிடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். துபாய் அப்படின்னாலே உங்களுக்கு நினைவு வர்றது மிகப்பெரிய கட்டிடங்கள், வசதிகள், ஆடம்பரமான இடம் தான். இப்படி ஊரையே இவ்வளவு ஆடம்பரமா மாற்றியவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு ஆடம்பரமா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் துபாய் மன்னரான எஸ் ஹைனஸ் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம். இவர்கிட்ட இருக்கும் பணத்தை 100 பங்கா பிரிச்சா அதுல ஒரு பங்கு மட்டும் நம்ம செலவு செஞ்சா கூட நம்ம கிட்ட ஒரு பெஸ்லா ரோஸ்டர், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபென்டம், 2 லேண்ட் க்ரூசர் 300 சீரிஸ் எஸ்யூவிஸ் மற்றும் பாம் ஜுமேரால பல கோடி மதிப்புள்ள ஒரு சொகுசு பீச் வில்லாவை வாங்க முடியும். சிஇஓ வேர்ல்ட் மேகசின் மற்றும் பிசினஸ் இன்சைடர் பத்திரிகைகளில் வந்த செய்தியின்படி துபாய் மன்னரோட சொத்து மதிப்பு சுமார் $4 பில்லியன் சொல்லப்படுது. அதாவது இந்திய பணத்துக்கு இது 32,624 கோடி. அதுவும் இது வெறும் அபிஷியல் ஃபிகர் மட்டும்தான். பல மதிப்பீடுகளின் படி துபாய் மன்னருடைய அனைத்து நேரடி மற்றும் மறைமுக சொத்துக்கள் உலகம் முழுக்க இவருக்கு இருக்கும் சொத்துக்களை சேர்த்தா அது $13.9 பில்லியன். இது இந்திய பணத்துக்கு சுமார் 1,13,000 கோடி. ஒருத்தர்கிட்ட இவ்வளவு பெரிய தொகை இருந்தா அவருக்கு அதுக்கேற்ற செலவும் இருக்கதானே செய்யும். நமக்கு அது நல்லாவே புரிஞ்சாலும் இவர் கார் கலெக்ஷன்களை பார்க்கும்போது உலகின் எல்லா விலை உயர்ந்த மற்றும் சொகுசு கார்களையும் வச்சிருக்காரு. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், முகாட்டி வேரா, கெகாசோ, இப்ப வந்த டெபிள் 16 சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா துபாய் மன்னர் பெரும்பாலும் அவருடைய மெர்சிடிஸ் G63 தான் அதிகம் காணப்படுறாரு. ஒருவேளை இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரோ என்னவோ. துபாய் மன்னருடைய கார்களை பத்தி பேசும்போது அவருடைய கார் நம்பர்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இவருடைய எல்லா கார்களுடைய நம்பரும் ஒண்ணுதான். இது துபாய் வியட்மி நம்பராக சொல்லப்படுது. இந்த நம்பரை துபாய் மன்னரை தவிர்த்து வேற யாருமே பயன்படுத்த முடியாது. சரி, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? எல்லா நாடுகள்லயும் அரசாங்க வாகனங்களுடைய நம்பர் இப்படித்தானே இருக்கும்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல. இந்த நம்பரை துபாய் மன்னரை தவிர்த்து வேற யாருமே வாங்க முடியாது. அது ஏன்னு சொல்றேன் கேளுங்க. துபாய் மன்னருடைய கார்களை விட இந்த நம்பர் ரொம்பவே விலையானது. ஆமாங்க, இவருடைய விலை உயர்ந்த காரான டெபிள் 16 சுமார் $2 மில்லியன். அதாவது இந்திய பணத்துக்கு சுமார் 16.5 கோடி. அதுவே இந்த நம்பர் 1ஓட விலை இந்த காரோட விலையை விட 10 மடங்கு அதிகம். அப்போ எவ்வளவு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் நீங்க யோசிப்பீங்க. அது துபாயை சேர்ந்த கோடீஸ்வரரான அபு சாகான்றவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவருடைய காருக்கு துபாய் நம்பர் 5ங்கிற எண்ண சுமார் $9 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. அதாவது இந்திய பணத்துக்கு சுமார் 73 கோடி. இத்தனைக்கும் இவருடைய காரோட விலை $8 லட்சம் தான். துபாயில இந்த மாதிரி விஐபி நம்பர்கள் எவ்வளவு சின்ன நம்பர் ஆகுதோ அதோட விலை அதிகமா இருக்கும். அபு சாபா துபாய் நம்பர் 5ங்கிற எண்ண 9 பில்லியன், அதாவது 73 கோடிக்கு வாங்கிட்டாருன்னா அப்ப துபாய் மன்னர் துபாய் நம்பர் 1ங்கிற எண்ண எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு? நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரியும். காருகளை தவிர்த்து துபாய் மன்னருக்கு மிகப்பெரிய அரண்மனையும் இருக்கு. துபாய் மன்னர் அபிஷியலா இங்கதான் வசிக்கிறாரு. இந்த அரண்மனைக்கு பேரு ஜபீன் பேலஸ். இந்த 150 ஏக்கர் ஆடம்பரமான பகுதியில இவ்வளவு பெரிய நிலப்பரப்பையும் அதுல இருக்கும் சொகுசு அரண்மனைகளையும் பார்க்கும்போது ஒருவேளை இவருடைய முழு குடும்பம் இங்கதான் இருக்காங்களோன்னு யோசிப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. இந்த ஜபீல் பேலஸுக்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு 10 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பசுமையான ஆடம்பரமான மாளிகையை பார்க்க முடியும். இங்கதான் துபாய் மன்னருடைய மகனான பட்டத்து இளவரசர் அம்தன் பின் முகமது பின் மக்தூம் அவரோட குடும்பத்தோட வாழ்றாரு. விஷயம் இதோட முடியல. 6 திருமணங்கள் மற்றும் 26 குழந்தைகள் கொண்ட
துபாய் மன்னரோட குடும்பத்துக்கு இந்த 2 அரண்மனைகள் மட்டும் கிடையாது. துபாய் மன்னருக்கு 2 பெரிய பிரைவேட் தீவுகளும் இருக்கு. ஒரு பிரைவேட் ஐலாண்ட் ஜுமேரா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு. இதுல 17 சின்ன பீச் வில்லாஸ் மற்றும் ஒரு பெரிய ஆடம்பரமான அரண்மனையும் இருக்கு. இன்னொரு பிரைவேட் ஐலாண்ட் பாம் ஜுமேராவில் இருக்கு. இதுல இவருக்குன்னு பிரைவேட் பீச், 2 பெரிய அரண்மனைகள் மற்றும் பசுமையான அழகான தோப்புகளும் இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு நினைச்சீங்கன்னா துபாய் மன்னர் கிட்ட இந்த 2 தீவுகளையுமே பிரைவேட் யாட்சிகளும் இருக்கு. அதுவும் 1-2 யாட்சின்னு நினைக்காதீங்க, ஒவ்வொரு தீவுலையும் 4 இருந்து 5 யாட்சிகள் வச்சிருக்காரு. இது போக துபாய் மன்னருக்குன்னு தனிப்பட்ட ஒரு சூப்பர் யாட்சும் இருக்கு. இந்த யாட்ச் துபாய் மன்னருடைய அபிஷியல் துபாய் யாட்ச்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த சூப்பர் யாட்சோட விலை மட்டும் சுமார் $400 பில்லியன், அதாவது இந்திய பணத்துக்கு சுமார் 3120 கோடி. துபாயில இந்த யாட்சை மிதக்கும் பூஜ் அல் அரப்னு செல்லமா கூப்பிடுறாங்க. இந்த யாட்ச் 513 அடி நீளமும் 8 மாடிகளையும் கொண்டது. மேலும் இதுல 50 ஸ்வீட் ரூம்கள், ஒரு டிஸ்கோ, ஸ்குவாஷ் கோர்ட் மற்றும் மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. இந்த யாட்சோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா இதுல ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். கடலோட இந்த பகுதியில் இருக்கும் அழகான காட்சியை பார்க்க, அதாவது கடலுக்கு அடியில இருக்கும் உலகத்தை பார்க்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்ல போய் பார்க்கலாம். துபாய் மன்னரோட சொத்துகள் வெறும் துபாயில மட்டும் இல்ல. இந்த கார்டியன் என்ற பத்திரிகையின் ரிப்போர்ட்டின் படி துபாய் மன்னருக்கு லண்டன்லையும் ஸ்காட்லாண்டையும் மிகப்பெரிய சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த பத்திரிகையின் மதிப்பீட்டின் படி பிரிட்டன்ல மட்டும் சுமார் 1 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலம் துபாய் மன்னருடையதாக சொல்லப்படுது. ஒருவருடைய பெயர்ல எவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு யாராலையும் குறிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பாலான இவருடைய சொத்துக்கள் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் மூலமா வாங்கப்பட்டுச்சு. மேலும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் டாக்ஸ் ஃப்ரீ, அதாவது வரி இல்லாத நாடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நிறுவனங்கள் எந்தெந்த வகையிலையும் வரி செலுத்த வேண்டியதில்லை. இதுல இவருக்கு பிரிட்டன்ல இருக்கும் 63,000 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்துல இருக்கும் அரண்மனையும் அடங்கும். இந்த அரண்மனையில மொத்தம் 51 பெட்ரூம்ஸ், 3 ஹெலிபேட் மற்றும் 16 பெட்ரூம்ஸ் கொண்ட ஒரு ஹண்டிங் லாட்ஜும் இருக்கு. இதுக்கு பேர் கண்ட்ரி ஹவுஸ் அழைக்கப்படுது. இதை தவிர்த்து 2019ஆம் ஆண்டு இங்கிலாந்துல உள்ள வால்ஹாம் என்ற கிராமத்துல சுமார் 45 பில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது இந்திய பணத்துக்கு 452 கோடி மதிப்புல ஒரு இடத்தை வாங்கினாரு. இந்த இடத்தை வாங்கினதுக்காக நோக்கம் என்னன்னா குதிரைகளுக்கான ஒரு ஷெட்டை கட்டுவதற்காக. ஏன்னா இங்க இருந்து குதிரை பந்தயத்துக்கான பிரபல ரேஸ் ட்ராக் சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால. சரி, குதிரைகளை பத்தி சொன்னதுனால துபாய் மன்னருடைய குதிரை பந்தயத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. இவருக்கு குதிரைகள் ரேஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இதனால உலகின் எந்த ஒரு குதிரையா இருந்தாலும் அதுல எவ்வளவு விலையா இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்கிடுவாரு. யுவலின் கால்டன் அழைக்கப்படும் இந்த குதிரை அதுக்கு ஒரு உதாரணம். துபாய் மன்னர் சமீபமா இந்த குதிரையை சுமார் $4.3 மில்லியன், அதாவது இந்திய பணத்துக்கு 26 கோடிக்கு வாங்கினாரு. இவருடைய இந்த குதிரை விலை பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. துபாய் மன்னர் குதிரை பந்தயத்துல குதிரைகளை ஓட விரும்புறது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கும் குதிரை பந்தயங்கள்ல ஓடும் குதிரைகளை பயிற்சி படுத்துறதும் பந்தய குதிரைகளை இனப்பெருக்கம் செய்யும் நிறுவனத்தையும் உருவாக்கி இருக்காரு. இது ஒண்ணு மட்டும் ஷேக் முகமது பின் ரஷீதோடைய பேர்ல இருக்கும் பிசினஸ் இல்ல, துபாயில உள்ள எல்லா பிசினஸ்கள்லயும் இவரோட பேரை நீங்க எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. உதாரணத்துக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல இருந்து, பூஜ் அல் அரப் நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து, ஜுமேரா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்ல இருந்து, பாம் ஐலாண்ட்ஸ்ல இருந்து, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வர பல பில்லியன் டாலர்ஸ் வணிகத்துடைய டாலர் லாபம் துபாய் மன்னருக்கு மட்டுமே சேரும். சொல்ல போனா எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் துபாய் மன்னருடைய சொந்த நிறுவனமா இருக்கும்போது அவருக்குன்னு எந்த ஒரு தனி விமானமும் தேவையில்லை. அப்படி இருந்தும் துபாய் மன்னருக்குன்னு 2 ஃபுல்லி கஸ்டமைஸ்டு போயிங் 747 இருக்கு. இந்த ஒரு விமானத்தோட விலை மட்டும் $418 பில்லியன், அதாவது இந்திய பணத்துக்கு இது 3260 கோடி. ஆனா இந்த தொகையை விட அதிகமா அவருடைய முன்னாள் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்கும்போது கொடுத்தாரு. ஆமாங்க, ஷேக் முகமது பின் ரஷீதோடைய அரசு செலவுகளை பத்தி விவாதங்கள் உலகம் முழுக்க பேசப்பட்டாலும் 2019ஆம் ஆண்டு இவருடைய குடும்பத்தை பற்றிய பேச்சுக்களும் நிறையவே இருந்துச்சு. இதனால துபாய் மன்னருடைய பெயர் சர்வதேச செய்திகள்ல தலைப்பு செய்திகளாக வர தொடங்குச்சு. துபாய் மன்னருடைய 2வது மனைவியான இளவரசி ஹயா துபாய் மன்னர் கிட்ட இருந்து 1 மில்லியன் பவுண்ட் விவாகரத்தை கேட்டு இங்கிலாந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. 2 வருஷம் இந்த வழக்கு தொடர்ந்துச்சு. 2021ஆம் ஆண்டு இங்கிலாந்து நீதிமன்றம் துபாய் மன்னருக்கு எதிராக தீர்ப்பை வழங்கினாங்க மற்றும் அவருடைய முன்னாள் மனைவியான இளவரசி ஹயாவுக்கு விவாகரத்து தீர்வா 550 பில்லியன் பவுண்ட்ஸ் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டாங்க. இது இந்திய பணத்துக்கு சுமார் 5527 கோடி. சரி, இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், அதாவது இளவரசி ஐயா இங்கிலாந்து நீதிமன்றத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துபாயில எப்படி இருந்ததுன்னு சொன்னது என்னன்னா,
பணத்துக்கு அங்க பற்றாக்குறையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க விரும்பியதை வாங்க முடியும் மற்றும் அவங்க விரும்பிய இடத்துல எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ண முடியுமாம். இவங்களுக்குன்னு மட்டும் 15 இருந்து 20 சொகுசு மாளிகைகள், விலை உயர்ந்த கார்கள், ஒரு பிரைவேட் சூப்பர் யாட்ச், பல பிரைவேட் ஜெட்டுகள் இருந்ததாக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் போக இளவரசி ஹயாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜபீல் அரண்மனையோட செலவுகளை நடத்துறதுக்கு $100 மில்லியன், அதாவது இந்திய பணத்துக்கு 816 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இளவரசி ஹயாவுடைய தனிப்பட்ட ஷாப்பிங்காக மட்டும் $11 மில்லியன், இது இந்திய பணத்துக்கு 90 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் துபாய் மன்னருடைய ஒரு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பணம். அப்போ அவருடைய மொத்த குடும்ப செலவு எவ்வளவு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிற துபாய் மன்னர்கள் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன். அந்த நாட்டுக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் தங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து பப்ளிக் லைஃப் வர பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இப்ப சொல்றேன். அது எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணா நம்ம நாடு எங்கேயோ போயிருக்குன்ற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ துபாய் ரோட்ல எடுக்கப்பட்டது. இந்த ரோட்ல போயிட்டு இருந்த கார்ல இருந்து 2 ஹாலோ பிளாக் கல்லு கீழே விழுந்துச்சு. இதை பார்த்து ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் அந்த கல்லு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது எடுத்து ஓரமா போட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸ்ல இந்த வீடியோ ரொம்பவே வைரலா இருக்கு. இதை பார்த்து துபாய் பிரின்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த டெலிவரி பாயை கூப்பிட்டு இவருக்கு சரி சமரம் உட்கார வச்சு அவருக்கு விருந்து கொடுத்திருக்காரு. இவர் ரொம்பவும் பாராட்டி இருக்காரு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு வீடியோல துபாய் பிரின்சஸ் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்க இருக்கிற எல்லாரும் கை கொடுத்துட்டு போகும்போது ஒரு சின்ன பொண்ணு கை கொடுக்க மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி துபாய் பிரின்ஸ் பார்த்திருக்காரு அந்த வீடியோவை. அந்த வீடியோ பார்த்து அவர் துபாய் பிரின்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காராம். கை கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்க இருந்த எல்லாருக்குமே கை கொடுத்துட்டு போகும்போது ஒரு சின்ன பொண்ணுக்கு மட்டும் கை கொடுக்க மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுது. வைரல் ஆகி துபாயோட பிரின்ஸ் பார்த்திருக்காரு. அந்த ஒரு வீடியோ பார்த்து துபாய் பிரின்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாரா. அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணை வீட்டுக்கே போயிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கூட கொஞ்ச நேரம் அன்பா பேசி அவளுக்கு கிஃப்ட்ஸும் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு வீடியோல துபாயோட ஷேக் எங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பிரின்ஸ்ட பேசுறதுக்காக கத்தி கூப்பிட்டுருக்காரு. ரோட்ல உட்காந்து ஷேக்கும் உடனே வண்டி நிறுத்திட்டு அவர் கூட சரிசரமா தரையில உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அன்பால பண்றாங்களா இல்லை பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியில் நான் இப்போ சொல்ல போற விஷயம் தான் பயங்கரமான ஒரு விஷயத்த ஒரு துபாய் பிரின்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல போற லாஸ்ட் விஷயம் தான் ரொம்பவே பயங்கரமான விஷயம். துபாய் பிரின்ஸ் இதை பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பறவை கூறு கட்டி வாழ்றதுக்கு தன்னோட காரையே கொடுத்த துபாய் பட்டத்து இளவரசர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்டோட பட்டத்து இளவரசராகவும் நிர்வாக கவுன்சில் தலைவராகவும் இருக்கிறது தான் ஷேக் ஹம்தன் பின் ரஷீத் அல் மக்தூம். மற்ற உயிரினங்கள் மீது அன்பு பாராட்டி வர்ற இவர் விலங்கியல் பூங்கால ஏராளமான விலங்குகளை தத்தெடுத்துட்டு வளர்த்துட்டு வர்றாரு. இந்த டைம்ல கொஞ்சம் கோவிட் டைம்ல இது நடந்துச்சு. காரை கோவிட் டைம்ல எங்கேயுமே வெளியே போக முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய காரோடைய ஷெட்டில் இருக்கு தெரியுமா, அங்க காரை ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டு இருந்திருக்காரு போல. கொரோனா பாதிப்பு காரணமாக கோவிட் டைம்ல தன்னோட காரை ஓரமா கார் ஷெட்ல நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. அந்த காரோட முகப்பு பகுதியில முன்னாடி ஃப்ரண்ட்ல சின்ன பறவை முட்டை போட்டு கூடு கட்டி அடகாத்துட்டு வந்திருக்கு. இதை தெரிஞ்ச அந்த ஒரு அரசர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கார்ல ஒரு சின்ன பறவை முட்டை போட்டு கூடு கட்டியிருக்கு அப்படின்னா அந்த காரை நான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலுமே ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்க எல்லாருமே தான் யோசிப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பறவை முட்டை போட்டு கூடு கட்டி அடகாத்துட்டு வருதுன்றதுக்காக அந்த ஒரு காரை பயன்படுத்தாம அப்படியே அந்த பறவைக்காக அந்த காரை கொடுத்துட்டாரு. அந்த காரை அந்த பறவை கூடு கட்டி முட்டை போட்டு அங்கேயே அது வீடா அது இருந்துக்கட்டும் சொல்லி அந்த காரை அந்த பறவைக்காகவே ஒரு ஒதுக்கிட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது உண்மையிலே நடந்த விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுமே அந்த நாட்டுகள்ல இருக்கிற அந்த துபாய் மன்னராக இருக்கட்டும், அபுதாபி இளவரசராக இருக்கட்டும், ஏன்னா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா UAEன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல தான் இருக்கு. துபாய் இருக்கு, அபுதாபி இருக்கு, ராசல் கைமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய அரசர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க பண்ண ஒரு சில நல்ல விஷயங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நம்ம நாட்டு அரசர்களும் அவங்க மக்கள் மேல, அவங்க நாடு மேல, ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள் உயிரினங்கள் மேல அன்பா இருந்தாங்க, அக்கறை செலுத்துறாங்கன்னா நம்ம நாடு எங்கேயோ போயிருன்றது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னதான் அவங்க பர்சனல் லைஃப்ல அதிகமான செலவுகள் அவங்க பண்ணாலும், என்னதான் ஆடம்பரமா இருந்தாலும், அவங்க நாடுன்னு வரும்போது, அவங்க மக்கள்னு வரும்பொழுது, ஒரு சின்ன உயிரினம்னு வரும்பொழுது அவங்க அக்கறையோட இருக்க தான் செய்றாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். துபாய் மன்னர் மாதிரியே நீங்களும் ஒரு பெரிய பில்லியனராக இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா நான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட சின்னதா இந்த வீடியோ மூலியமா தெரிவிச்சிருக்கேன். நீங்க சின்னதா நினைச்சீங்கனாலும் இந்த வீடியோவுக்கு
கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடியோவுமே வந்து ரொம்ப வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போடுறோம், நிறைய ரிசர்ச் பண்ணி தான் போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு தான் எங்களுக்கு எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ் அண்ட் ஹேவ் a great time. Thank you friends.